தரங்கம்பாடியில் இருக்க விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதுல போதுமான வசதிகள் இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது குறித்து ஒரு தொகுப்பு. இந்த மைதானம் தான் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான ஒரே மைதானம். கடந்த 2004ஆம் ஆண்டு சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் இந்த மைதானம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்களும் இங்கு இருக்கும் நிலையில் விளையாட்டு வீரர்கள் அவற்றை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளனர். காரணம், மைதானம் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் பயிற்சியாளர்கள் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் ஒரு முழு நேரம் ஒரு பயிற்சியாளரை நியமித்து இதை முழுமையாக நடைபெற வைக்கணும். அப்படி நடைபெற வச்சோம்னா இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான பள்ளி கல்லூரிலேருந்து இதில் பங்கேற்றுப்பாங்க. அதனால ஒரு சிறந்த விளையாட்டு வீரர்களையும் நம்ம உருவாக்கலாம். மைதானத்தை சீரமைக்காததால் ஓடுதலும் கற்களும் முட்களும் நிறைந்து காணப்படுவதாகவும் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் போன்றவற்றிற்கு தேவையான பாதுகாப்பு படுக்கைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் கூறுகின்றனர். சுற்றுப்புறத்தில் உள்ள ஸ்கூலு, காலேஜு, மற்ற எல்லா அரசு சார்ந்த பள்ளிகள் அனைத்தும் அது பயன்படுத்துகிற மாதிரியும் அது ஏற்பாடு செஞ்சால் நல்லாயிருக்கும். இங்கு ஒரு விளையாட்டு மைதானம் இருப்பதே பலருக்கு தெரிவதில்லை என்றும் விளையாட்டு மைதானத்தை தரம் உயர்த்தி சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே விளையாட்டு ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. இந்த விளையாட்டு அரங்கத்தை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாலமுருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.